திமுகல ஜென்சி கிட்ஸ் மீட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இதுல ஜென்சி கிட்ஸ் இருந்தாங்களா அப்படின்னா இருந்திருந்திருக்கலாம். ஆனா 40 வயசுல இருந்து 80 வயசுக்கு மேல இருந்தவங்க அதிகமா இருந்ததா சொல்றாங்க. அதுல இவங்க பேசுனது இப்போ பெரிய பேசு பொருளாவும் மத்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு ட்ரோலாவும் அமைஞ்சிருக்கு. வெட்ட வெட்ட வணங்க, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தான்? அது இப்படி பேசிட்டு போறான். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இப்ப சொல்றீங்களா? பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் உருப்பிதா? என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். நாங்க 200 ரூபாய் ஊபிஸ் தான், நாங்க கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்லி திமுகல இருக்கிற உறுப்பினர்கள் ஸ்டேஜ் ஏறி பேசினது. அதுல ஒருத்தர் ஹைலைட்டா விஜய ஒம்புழுக்கிறேன்னு சொல்லி விஜய் குரல்லையே மிமிக்ரி பண்றேன்னு சொல்லி பேசினாப்ல. இவங்க விஜய வளர்த்து விடுறதுக்காண்டி இந்த ஜென்சி கிட்ஸ் மீட் போட்டாங்களா, இல்ல விஜய தோக்கடிக்கணும், இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல திமுக தான் வெல்லணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஜென்சி கிட்ஸ் இது போட்டாங்களான்னு தெரியல. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்தப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை அவர் நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதே கொள்கையில தமிழக வெற்றி கழகமும் உள்ள வந்தாங்க. எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்திருக்காங்க. இந்த திமுக இவ்வளவு நாள் இருந்தாங்க, இதை ஏன் இவ்வளவு நாளா இவங்க யோசிக்கல? இத 2019 தேர்தலையே யோசிச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்திருந்தா அவரு இளைஞர்களை தேர்ந்தெடுத்திருப்பாரு. இளைஞர்களுடைய ஆட்சி திமுக 5 வருஷம் பண்ணியிருக்கும். அப்படி பண்ணாம விட்டதுதான் இப்ப நடந்த 2026 தேர்தலுடைய தோல்வின்ற மாதிரி மக்கள் கருதிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இப்ப பேசுறாங்க, மேடை ஏறி பேசுறாங்க, இது நல்ல விஷயம்தான், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போற விஷயம் நல்ல விஷயம்தான். ஆனால் இனி வரும் காலங்களில் இவங்க பேசுறது கரெக்டா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை தர மாதிரி பேசணும். இவங்க திமுகவை நாங்க ஊபிஸ் தான், நாங்க கொத்தடிமைகள் தான் அப்படின்னு சொல்லி பேசுறப்ப திமுக மேல இன்னும் பொதுமக்களுக்கு இவங்களே இவங்களை சொல்லிக்கிறாங்க கொத்தடிமைகள் அப்படின்ற மாதிரி. அப்ப திமுக கொத்தடிமையா தான் இவங்களை வச்சிருக்கின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மக்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி பேசுங்க. நீங்க பேசுற விஷயம் நல்ல விஷயம். ஆனா இளைஞர்களுடைய கையில் இனிமேல் வரக்கூடிய தமிழ்நாடு இருக்கும் அப்படின்றத திமுக உணர்ந்தது மிகப்பெரிய சந்தோஷம் தான்.